ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். அந்திரேயாவை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த அந்திரேயாவை குறித்து பார்க்கும் பொழுது இவன் சீமோன் பேதுருவின் சகோதரன் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் யோவான் ஸ்நானகனினுடைய சீஷனாக இருந்தவன். இவனும் இயேசுவின் முதல் சீடர்களில் ஒருவனாக இருக்கிறான். தன் சகோதரனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அறிமுகப்படுத்தின ஒரு நபராக இருக்கிறான். இதை யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 41 முதல் 45 வசனங்களில் பார்க்கலாம். மேலும் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன பொழுது அவன் இயேசுவின் பின்னாக சென்றான் என்று பார்க்கிறோம். அதையும் கடந்து இவன் இயேசுவை ரபி என்று கூப்பிட்டு அவரிடத்தில் தங்கினவன் என்று பார்க்கிறோம். மேலும் யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் 1 முதல் 15 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கையில் ஒரு சிறுவனிடம் 5 அப்பம் 2 மீன்கள் இருக்கிறது என்று இயேசுவினிடத்தில் அழைத்து வந்தவன் என்று பார்க்கிறோம். மேலும் கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று பிலிப்புவிடம் கேட்டபொழுது பிலிப்புவும் அந்திரேயாவும் இந்த காரியத்தை இயேசுவினிடத்திலே சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதையும் கடந்து மார்க்கு சுவிசேஷம் 13 அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களிலே இவனும் இயேசுவினிடத்தில் வந்து முடிவு காலம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று விசாரித்தவர்களில் ஒருவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த மனிதனுடைய முடிவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவன் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டதாக பாரம்பரிய செய்திகள் கூறுகின்றன. இந்த அந்திரேயாவினுடைய வாழ்க்கையிலே நாம் படித்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது இவன் இயேசுவை மேசியாவாக அறிந்திருந்தான் என்று பார்க்கிறோம். இவன் இயேசுவை மீட்பராக, இயேசுவை போதகராக, இயேசுவை படைத்தவராக, இயேசுவை வல்லமை உள்ளவராக அறிந்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் இயேசுவை நியாயாதிபதியாக அறிந்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்கிறப்ப எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது? ஒரு மனிதன் இயேசுவை எப்படி பார்க்குறான்? அந்த இயேசுவை எப்படி அறிந்து கொள்கிறான்? இயேசு தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஒரு அருமையான விஷயம், மேசியா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட உலக இரட்சகர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஆகவே இங்கே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இவர் உலகத்தில் வருகிறவரான நியாயாதிபதி என்று அறிந்திருந்தான். நீங்கள் எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள்? இவர் உலகத்தில் வருகிறவரான நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு நாள் இந்த உலகத்தை தேவன் அழிக்கப் போகிறார். இந்த உலகம் ஒரு நாள் இல்லாமல் போகப் போகின்றது. அதற்கு முன்னதாக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, மீட்பராக, என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக நாம் அறிந்து மனம் திரும்பி இயேசுவை பற்றி கொண்டு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தருவாராக. ஆமென்.